தமாசோட சாமி. அடா நம்ம கஜராஜப்பா. அங்கிள் ஜி, நான் இது புது பழக்கம். வாப்பா. அதுவா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகுதுப்பா. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகலப்பா. அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. எதனா நல்ல பொண்ணா பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வேண்டியதானே? இது அவனுக்கா 500 பொண்ணு போட்டோவும் காமிச்சிட்டேன், 1000 பொண்ணு கூட்டமே நேர்லயும் காமிச்சிட்டேன். ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லணும், இல்ல பிடிக்கலன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாம 5 வருஷமா என் தாலி இறங்குறான்பா அவன் வேற ஒரு பொண்ணுக்கு தான் உசார் பண்றப்பா, அது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயந்து இருப்பான். இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சுக்கிறீங்க. எப்பா அவன் லவ் பண்றது கூட தகுதி இல்லாதவன்பா. நீ வேற அவன் பொண்ணுங்களோட பேசுறத வெகுலையே வளர்த்துட்டான்பா. அவனு வீட்டுல அவனை பத்தி பேச விட உன்னை பத்தி பேசதான் ரொம்ப அதிகம். அவன் கூடயே சுத்துறியே, அவனுக்கு ஒரு புத்தியை சொல்லி புரிய வையாம்பா. உங்க பிள்ளைய கல்யாணம் ஆகல நீங்க பாத்தீங்களா? அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க அங்கிள். என் எதிர்க்கே அவனை நல்லவன் வல்லவன் உத்தமெல்லாம் சொல்லிருக்காதீங்க. ஏன்னா அவன் எனக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு அவன் புள்ள. 24 மணி நேரமா அவன் ஆம்பளன் கூட பார்க்காது என்கிட்ட அவர் காதலமாக தான் இருப்பாரு. அவனுக்கு நீங்க வச்ச பேரு கஜராஜி, நாங்க எல்லாம் சேர்ந்து வச்ச பேரு காஜி ராஜி. அத்த வார பொண்ணு பார்க்கறதுக்கு போறீங்களா, அப்ப என்னையும் கூட்டுவாங்க. அந்த நாய்க்கு என்ன பிரச்சனை நான் கேட்டு உங்க கிட்ட சொல்றேன். தயவு செய்து அவன் எதிர்க்கு இன்னசென்ட் லவ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுக்காதீங்க. உலகத்துல உன் பிள்ளையோட ஒரு கேவலமான காஜி நான் பார்த்ததே கிடையாது. அவனை செருப்பது பிய அடிச்சு போடும், உங்களையும் சேர்த்து அடிப்பேன் நானு. சாரி எங்க தங்க சிந்தி போச்சு. அடுத்த வாரம் எனக்கு கூட்டுமாங்க.